நேரத்தில் ஒரே காலத்தில் இரு வெவ்வேறு பெற்றோருக்கு பிறக்கும் இரு குழந்தைகள் ஒருவர் செல்வந்தராகவும் மற்றொருவர் தரித்திரராகவும் இருப்பர். அதுபோல ஒருவர் ஒழுக்க சீலராகவும் இன்னொருவர் ஒழுக்கம் கெட்டவராகவும் இருப்பர். அதற்கு காரணம் அந்தந்த ஜீவன்கள் முற்பிறவியில் செய்யும் பாவ புண்ணியங்களே. பெற்றோரின் தாத்தா பாட்டியின் குண குற்ற தோஷங்களும் செய்த பாவங்களும் கர்மாக்களும் இதில் சேருகிறது. சட்டத்துக்கு புறம்பா தொழில் செய்கிறவனும் பாவமென்று தெரிந்தே கொலை செய்கிறவனும் வாழ்நாள் குறுகும். வெகு காலம் நரகத்தில் கிடப்பார்கள். உயிர்வதை செய்பவருக்கும் இதே நிலைதான். இந்த மனித தேகம் நிரந்தரம் அல்ல என்பதை எப்போதுமே மறக்கக்கூடாது. அதிகமாக பாவங்களை செய்பவன் நாய் நரியாக பிறக்கிறான். மரணத்தை விட கொடியது ஜனனம். மிக அதிக துன்பத்தை தரக்கூடியது. கர்ப்ப காலத்தில் அன்னையின் மலம் சிறுநீர் ஆகிய நாற்றங்களை அந்த ஜீவன் சகித்தே ஆக வேண்டும். தாய் இரும்பும் சமயம் சிசுவுக்கு நடுக்கம் ஏற்படும். தாய் தும்பினால்